Greetings to you all. Welcome to Class 6, Term 1, Unit 3, Supplementary Reading, Stone Soup. Explanation in English and Tamil with a lot of images. Dear children, today we are going to study the lesson Stone Soup with a lot of images, நிறைய pictures which Tamil and English படிக்கலாமா? Fine children. Okay. First of all, what is the meaning of stone? Stone na என்ன? கல்லு. சூப்னா என்ன? சூப்பு. அவ்வளோதான். அப்போ ஸ்டோன் சூப்னா என்ன? கல்லால் செய்த சூப்பு. நீங்கள் வெஜிடபிள் சூப் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் சூப் சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் சூப் சாப்பிட்ருப்பீங்க, இன்னும் ஏதேதோ சூப் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஸ்டோன் சூப் சாப்பிட்ருக்குறீங்களா? சாப்பிடாதவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ட்ரீட். ஸ்டோன் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஸ்டோன்னா என்ன? கல் வச்சு செய்கிற சூப். ஓகே சில்ட்ரன், ஸோ பிஃபோர் என்ட்ரிங் ஐ ஆஸ்க் எ ஃபியூ கொஸ்டின்ஸ். சரி, உங்கள் வீட்டுக்கு ஒரு தெரியாத ஒரு மனுஷன் வராங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வரவேற்பீங்களா? இல்லை நீங்கள் வர வேணாம், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், தங்க விட மாட்டோம், அப்படி சொல்கிறீங்களா? ஆர் யூ ஹாவ் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி சென்ஸ்? ஸோ இது வரைக்கும் இல்லைனாக்கா இனிமேல் வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு கொடுக்குற இதை விட மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். ஃபைன் சில்ட்ரன். ஒன் டே எ ட்ராவலர் கேம் இன்டு அ வில்லேஜ். ஒரு நாள் ஒரு ட்ராவலர் மீன்ஸ் வழிப்போக்கர். ஒன் டே எ ட்ராவலர் கேம் இன்டு அ வில்லேஜ். ஒரு கிராமத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஒரு புதிய கிராமம், ஒரு புதிய மனுஷன். He was very tired and hungry from the journey. ஆனால் அவருக்கு பயங்கர டயர்ட்னா நல்லா அழுத்து போய் வராங்க. அண்ட் ஹங்க்ரி, பசி வர. நல்ல ஜேர்னி பண்ணிட்டு வராங்க இல்லையா? ட்ராவல் பண்ணனால பயங்கர பசி அண்ட் டயர்ட் ஆகிட்டாங்க. The village was dark. அந்த கிராமம் இருட்டாக இருந்தது. ஓகே, இந்த இருட்டு ரெண்டு மீனிங் குறிக்கும். ஃபஸ்ட் இருட்டு நம்மளுக்கு ஓகே ரொம்ப வெயில் இல்லை ஆர் சாயங்கால நேரம் அந்த இருட்டை குறிக்கலாம். அதர்வைஸ் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு டல் வில்லேஜ்னு குறிக்கலாம். ஓகே, நோ ஒன் வாஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ். இந்த பசங்களோ பெரியவங்களோ கூட்டமாக பேசுகிறதோ ஜாலியோ சந்தோஷமே இல்லை. நோ ஒன் வாஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ். இட் வாஸ் ஐசோலேட்டட். இட் வாஸ் அலோன். ஒரு வெறும் தெரு தான் இருக்குது. இட் சீம்ட் அன் அன்ஹாப்பி பிளேஸ். பார்த்தாலே புரியுது, இது ஒரு சந்தோஷமில்லாத ஒரு ஊர். மற்றவங்களோட பேச்சுவாக்கு இல்லை, அடுத்தவங்களோட போக்குவரத்து, போகிறது வருது, நலன் விசாரிக்கிறது, நத்திங் இஸ் தேர். த ட்ராவலர் ஸ்டாப்ட் அட் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அண்ட் நாக்ட் ஆன் த டோர். அந்த ட்ராவலர் என்ன பண்ணாங்க? இவருக்கு எல்லாம் தெரியறதில்ல. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் போய் டக் 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 அப்படியே தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் நாக்கிங்னாக்கா தட்டுறது, டோர் தட்டுறாங்க. ஓகே, he is knocking on the door. So when the knocking was over, a woman opened the door. One woman ஒரு பொண்ணு, ஒரு lady, she is opening the door. Who are you? The woman asked the traveler. So ஒரு ஆள் வராங்க. உடனே இந்த மாதிரியா who are you? யார் நீங்கள் அப்படின்னு ஒரு ஹார்ஷாக கேட்குறாங்க. Who are you? The woman asked the traveler. நீங்கள் யார், என்ன வேணும், அந்த மாதிரி. I am a tired and hungry traveler. அவர் உண்மையை சொல்கிறாரு. நான் ரொம்ப பசியாக டயர்டாகி ஒரு ட்ராவல் வழிபோக்கன்தான். நான் ஒரு ஐஜி தெரியும், எனக்கு நான் சீஃப் மினிஸ்டர் தெரியும் அப்படின்னு பெரிய பந்தாலாம் பண்ணிக்கல. நான் பசியாக டயர்டாகி ஒரு வழிபோக்கன் நான். He told, please may I have something to eat? சரி, பசியாக இருக்குல்ல, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா? May I have something to eat? அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி சொல்லுதாம்மா, there is no food here. பாரு, கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்ல. அவங்க சொல்கிறாங்க, there is no food here. இங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கிடையாது, போப்போ. She told, you will not find anyone with extra food to give. அது மட்டும் இல்லை, நானும் தரமாட்டேன், இந்த ஊரில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. You will not find anyone with extra food to give. யாருமே உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. We are all poor and hungry too. நாங்களும் poor, ஏழைகள்,
நாங்களும் ஹங்க்ரி, பசியாக தான் இருக்கிறோம். The woman closed the door. இது சொல்லிவிட்டு பட்டுன்னு முகத்தில் அடித்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Can you understand, children? So we are all poor and hungry, and also she closed the door abruptly. ஓவராக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. The traveler, however, had a plan. ஓகே, அப்படியா, அவர் நல்ல ட்ராவலர் போல் இருக்கு உங்களை மாதிரி. He had a plan. அவர் ஒரு மனசில் ஒரு பிளான் வச்சுக்கிறாரு. He picked a large round stone from the ground and knocked once more at the door. சரி, அந்த டைமில் பார்த்து ஒரு ஸ்டோன், ஒரு கல், ஒரு ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து டக் 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 அப்படின்னு டோரில் again he is knocking. A large round stone from the ground and knocked once more at the door. The lady came to the door again. So again, once again, the lady is coming. Okay, என்ன மறுபடியும் தட்டு வருது அப்படின்னு. Yes, she asked, opening the door halfway. Yes, சொல்லுங்கள், என்ன வேணும்? பாதி கதவு திறந்துட்டாங்க. Would you like to have some of my stone soup? இந்த ஆள் சொல்கிறாரு, சரி நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன் சூப் இருக்குது, வேணுமா? Would you like to have some of my stone soup? The stone will make very good soup. இந்த ஸ்டோன் நல்ல குட் சூப் பண்ணும், வேணுமா? அந்த லேடி சிரிக்குது. ஸ்டோன் சூப், ஸ்டோன் சூப்பா, கெக்கப்புக்கன்னு the lady is laughing. Okay, stone soup. The woman laughed. You can't make soup from a stone. ஸ்டோன்லேருந்து சூப்பா, சான்ஸே இல்லை, ஸ்டோன்லேருந்து சூப் செய்ய முடியாது அப்படின்னு she started to laugh. Laughனா சிரிக்கிறது. I have done it before and it can be very tasty, replied the traveler. No my dear, I have done it earlier also. நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் and செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Who is telling? Traveler. The woman had never seen or heard anything like it, but she was hungry too. So இதுக்கு முன்னாடி she has never heard such things. ஸ்டோனால் சூப் செய்ய முடியும்னு கேள்விப்பட்டதே இல்லை. The woman had never seen or heard anything like it, but she was hungry too. அந்த பொண்ணுக்கும் பசி இருந்தது. She let him in. ஓகே, அப்படிங்களா, சார் வாங்க சார், வாங்க சார். இது வரைக்கும் கதவை போட்டிட்டு அப்படி சொன்னவங்க வாங்க வாங்க அப்படி சொல்லியாச்சு. Then she lit the fire and placed a pot of water on top. சரி வாங்க வாங்க, உங்கள் ஸ்டோனை கொண்டு வாங்க, நான் ஸ்டவ் கத்திச்சு கொடுக்குறேன் சொல்லி ஸ்டவ் லைட் பண்ணியாச்சு. She lit the fire and placed a pot of water on top. அவங்களே ஒரு பாட்னா பானை வச்சு பானைக்குள்ள தண்ணியும் வச்சு மேலே வச்சாச்சு. The traveler placed the stone inside the water. The traveler, what he did? He took the stone சொன்னார் இல்லையா, கீழே இருந்த ஸ்டோனு கதவு தட்டினாரு. Now he is putting the very same stone inside the water. The water boiled. He sipped a spoonful of hot liquid. அந்த வாட்டர் கொதிக்குது 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுட்டு அந்த தண்ணி சுடு தண்ணியாக்கும். He sipped a spoonful of hot liquid. அந்த வெறும் பச்சை தண்ணி சுடு தண்ணியாக இருக்கு இல்லையா, அந்த ஹாட் வாட்டரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. என்னமோ அது இப்போ பயங்கரமான சூப் மாதிரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, he said. யா ஸ்டோன் சூப் ரெடி ஆயிடுச்சு போல் இருக்கு. பட் இஃப் யூ ஹேட் ஜஸ்ட் a little salt and butter, the soup would taste much better. ஓகே செல்லமே, நீ என்ன பண்ண, எனக்கு ஸ்டோன் சூப்பெல்லாம் சூப்பராக வந்துருச்சு, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குடா, கொஞ்சம் உப்பு கொடுங்க. அப்புறம் பட்டர்னா என்ன, வெண்ணையும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே ஸ்டோன் சூப் ரெடியாச்சு. அவ்வளோதானே, சூப்பே ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் வெண்ணெய் தானே, நான் தரேன். The woman went to the cupboard and returned with salt and butter. The traveler added them to the pot. ஓகே, அப்படியா, அவ்வளோதானே, நான் தரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் she took some salt, உப்பு, butter, வெண்ணெய் கொண்டு வராங்க, கிடுகிடுன்னு ஓடி வராங்க. Just then the woman's husband came home. He had onions and potatoes in a bag. அந்த டைம் பார்த்து அந்த உமனோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது மார்க்கெட் போயிட்டு வராங்க போல் இருக்கு. He had onionsனாக்கா ஆனியன் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே, அனியன்ஸ்னாக்கா வெங்காயம்,
சவாலை சொல்கிறோம் ஆர் வெங்காயம் சொல்கிறோம். ஓகே, வெங்காயம் அண்ட் பொட்டேட்டோஸ்னாக்கா உருளைக்கிழங்கும் பேக்கில் இருக்குது. வாட் ஆர் யூ மேக்கிங் ஆஸ்க்ட் த உமன்ஸ் ஹஸ்பண்ட். என்ன பண்ணுறீங்கம்மா? வாட் ஆர் யூ மேக்கிங்னா என்ன பண்ணுறீங்க? அந்த பொண்ணு சொல்லுது, ஸ்டோன் சூப் ரிப்ளைட் த உமன் அண்ட் த ட்ராவலர். ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்டோன் சூப் செய்கிறோமே அப்படிங்கிறாங்க. இம்பாசிபிள் செட் த ஹஸ்பண்ட். சான்ஸே இல்லை. இம்பாசிபிள்னாக்கா நடக்காத விஷயம் சொல்கிறீங்க. நோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஸ்டோன் சூப் முடிய போகுது. த ட்ராவலர் செட் ஆஸ் ஹீ டேஸ்டட் another spoonful. த ட்ராவலர் வழிப்போக்குன்னு இருக்காங்க இல்லையா, இன்னொரு கொஞ்சமாக அந்த ஸ்பூனில் அந்த பச்சை தண்ணி இப்போ உள்ள என்ன இருக்குது, சால்ட் ஆட் ஆயாச்சு, பட்டர் ஆட் ஆச்சு. He took that one and tasted. And he's telling, but it would be even nicer if we added some onions and potatoes. நல்லா தான் இருக்குது, but had we added some onions, நல்லா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கும் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சூப்பராக வந்துருச்சு. அப்போ ஹஸ்பண்ட், அவ்வளோதானா, என்கிட்ட தான் இருக்குதே. த ஹஸ்பண்ட் எக்ரீட்னா ஓகே சொல்லிட்டாங்க. They washed and cut the onions and potatoes and dropped them into the soup. அவ்வளோதானம்மா, I have potatoes, I have onions, கட் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுச்சு. Soon the smell of the soup drifted out of the house windows and down the street. அதுக்குள்ளே now சூப்போட ஸ்மெல் வந்துருச்சு. சூப்புக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க? You should know that already it was only a water and the stone. Later the lady put some salt and butter. Now potato, then onions. இதுக்குள்ளே ஸ்மெல்லாம் வந்துருச்சு. ஸ்மெல் அப்படி drifted out of the house windows and down the street. ஸ்மெல் கிடுகிடுன்னு எல்லா ஊருக்கும் போகுது. One neighbor followed the smell all the way to the house. The smell பார்த்து வராங்களாமா. ஓகே, எங்கேயோ ஸ்மெல் வருதே அப்படின்னு வராங்க. Where he heard them talking about the stone soup. ஓகே, இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது பார்த்து வந்தாக்கா இங்கே ஸ்டோன் சூப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்துருச்சு. இஸ் த ஸ்டோன் சூப் ரெடி நவ்? த உமன் அண்ட் her husband asked the traveler. இப்போ கேட்குறாங்க, ஓகே சார், நீங்கள் ஸ்டோன் சூப் ரெடி சொன்னீங்க இல்லையா, இஸ் இட் ரெடி? ஸ்டோன் சூப் ரெடியா? எஸ், பட் இட் would be even better if we had some carrots and beans. ஓகே, இப்போ சொல்கிறாரு, ரெடி ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் இருந்தால் கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, ரெடி ஒன்லி, ரெடி தான், கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லவே அந்த ஆள் ஸ்மெல் பிடிச்சி வந்தார் இல்லையா, மோப்பம் பிடிச்சி, ஐ ஹாவ் சம், என்கிட்ட இருக்குது. He yelled the neighbor who was watching from the window. அப்போது அந்த இன்னொருத்தர் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாமா. அவர் சொல்கிறார், ஐ ஹவ் சம், எங்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? அவர்கிட்ட கேரட்டும் பீன்ஸும் இருக்குது, எங்கிட்ட இருக்குது சொல்கிறாரு. yelled the neighbor who was watching from the window. The neighbor wanted to taste the stone soup. எனக்கும் அந்த ஸ்டோன் சூப் டேஸ்ட் பண்ணணும். He returned with carrots and beans. He put them into the pot. So கொண்டு வந்துட்டு கட் பண்ணி washed and put inside the stone soup. Clear all of you? Okay children. The news about a traveler making soup out of a single stone brought many villagers out of their homes. Actually in the village, first I told, no, it was just like desolate village. Nobody came outside. Each one was sitting inside their homes. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த மக்கள் ஜனங்கள் எல்லாம் ஒன்றுன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. Okay, somebody is making stone soup. Okay, this news brought many villagers out of their homes. They followed the delicious smell. இப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய போட்டோம் இல்லையா, பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ, அன்னியன், பட்டர் அண்ட் சால்ட் எல்லாமே போட்டாச்சு. ஓரளவுக்கு ரெடி தானே. டெலிஷியஸ் ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ எவ்ரிபடி கேம். இஸ் த ஸ்டோன் சூப் ரெடி நவ்? ஆஸ் த வில்லேஜர்ஸ் வென் தே அரைவ்ட். எல்லோரும் கேட்குறாங்க, ஸ்டோன் சூப் ரெடியா? ஸ்டோன் சூப் ரெடியா? எஸ், பட் ஐ ரிமெம்பர் ஹேவிங் ஸ்டோன் சூப் வித் சிக்கன் ஒன்ஸ். இப்போ சொல்கிறாரு, நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னமோ ஒரு வாட்டி சிக்கன் போட்டால் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சிக்கன் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாரு. Then he replied that, I have chicken, said a farmer.
அந்த டைமில் பார்த்து ஒரு ஃபார்மர் சொல்கிறாங்க, ஐ ஹாவ் சிக்கன், said a farmer who ran home to get some. எங்கிட்ட சிக்கன் இருக்குது சொல்லிட்டு அவர் குடு குடு குடுன்னு ஓடுறாரு. எதுக்கு? சிக்கன் எடுக்கிறதுக்கு. The farmer returned and placed pieces of chicken into the pot. Okay, வீட்டில் போய் சிக்கன் எடுத்துட்டு he came back and put the chicken into the pot. After letting the soup boil, the traveler lifted the spoon to taste it. இது எல்லாம் முடிச்சு இப்போ சிக்கனும் போட்டாச்சு, சரியா? போட்டுட்டு they going on boiling, the traveler lifted the spoon to taste it. மறுபடியும் டேஸ்ட் பண்ண ரெடி ஆகிறாங்க. பர்ஃபெக்ட், சூப்பர், கிளாஸ், ஃபென்டாஸ்டிக், ஆசம், ஃபென்டாஸ்டிக், பர்ஃபெக்ட்னு சொல்கிறாரு. he exclaimed, அது ஒரு ஆச்சரியக்குரியா. Then he served a bowl of stone soup to every villager to taste. ஸோ பவுலில், பவுல் சொல்லணும்னா பவுலில் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கும். ஓகே, come taste stone soup. It's magic, the villagers cried out. ஓகே, ஹாஹா, இது என்னம்மா இது, மேஜிக்கா இது, ஸ்டோனால் சூப்பா. See how much soup he had made. Delicious, cried out another villager. செம்ம, ஆசம், சான்ஸே இல்லை. ஓகே, டெலிஷியஸ், சூப்பர், டேஸ்டியாக இருக்குது. பட் வேர் கேன் வி கெட் எ மேஜிக் ஸ்டோன்? ஓகே சார், இந்த மேஜிக் ஸ்டோன் எனக்கு ஒன்று வேணும் சார், எங்கே சார் கிடைக்கும் இந்த மேஜிக் ஸ்டோன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். ஷார்லி திஸ் ஒன் ஹேஸ் பீன் யூஸ்ட் அப். இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். த ட்ராவலர் ஷுக் ஹிஸ் ஹெட் அண்ட் புல்ட் த ஸ்டோன் அவுட் ஆஃப் த பாட். அவர் என்ன பண்ணுறாரு, பாட்டில் இருந்த ஸ்டோனை கழட்டி எடுக்கிறார். மீன் இஸ் ரிமூவிங். த ஸ்டோன் வாஸ் ஸ்டில் ஹோல். அது கல் தானே, அது கல் போட்ட மாதிரியே இருக்குது. த வில்லேஜர்ஸ் ரியலைஸ்ட் தட் த டெலிஷியஸ் அண்ட் பிளென்டிஃபுல் சூப் டிட் நாட் கம் ஃப்ரம் த ஸ்டோன். ஓகே, அப்போ இது கல்லை எடுத்த உடனே மக்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா, இது ஸ்டோனால் வந்த சூப்பு கிடையாது. எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு த லேடி poured water, then she put some salt and butter. ஹஸ்பண்ட் என்ன கொண்டு வந்தாங்க? பொட்டேட்டோஸ் அண்ட் சம் அனியன்ஸ். அதுக்கப்புறமா பீன்ஸ் அண்ட் கேரட்ஸ். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து சிக்கன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதா? கேரட்டு, தென் பீன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் போட்டு டெலிஷியஸ் ஸ்டோன் சூப் ரெடி. ஆல் ரைட். The traveler shook his head and pulled the stone out of the pot. The stone was still whole. The villagers realized that the delicious and plentiful soup did not come from the stone. In the stone ஆல வந்த soup கிடையாது. The traveler drank the leftover soup and went on his journey. மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பாக்கி இருந்த கொஞ்சமாக சூப் மட்டும் இவர் சாப்பிட்டுக்கிறாரு. At last, from that day on, the villagers shared what they had with each other. அந்த நாள்ல இருந்து மக்கள், they what happened? They started to do one thing. They learned a lesson of sharing. அந்த நாள்ல என்ன லேர்ன் பண்ணுறாங்க? ஷேரிங். மக்களுக்கு கொடுக்கணும், உதவணும். இந்த லெசன் they started to learn. The villagers shared what they had with each other and the village became a happy place. அதுக்கப்புறமா அந்த வில்லேஜ் என்னாச்சு? ஒரு ஹாப்பி பிளேஸாக, சந்தோஷமான ஒரு பிளேஸாக மாறிடுச்சு. ஃபைன் சில்ட்ரன். ஸோ இனிமேல் க்ளூமியாக, டல்லாக, சோகமாக இருப்பாங்களா? நோ. ஓகே, ஸோ பீப்புள் வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ இதில் முக்கியமாக நம்ம லெசன் என்ன லேர்ன் பண்ணுறோம் இந்த லெசன்லேருந்து? we have to be very very happy. We must have the caring sense. Fine children, sharing is the very very good lesson we should learn from everybody. Okay, hope all of you understood. You do not miss to watch other lesson explanation videos, book back exercise, guided reading and other thing. Thank you.